யார் லைஃப்பில் தான் இங்கே ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது? ஒவ்வொரு லைஃப்லேயுமே ஒவ்வொரு விதமான ப்ராப்ளங்கள் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்க தான் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம வேலை லீவ் விடும் போது நம்ம ஃபேமிலி கூட கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லவே தேவையில்ல. அவருக்கு எப்போ லீவ் இருந்தாலுமே எங்கேயாச்சும் எங்களையுமே கூட்டிகிட்டு போயிடுவார். அவரும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணிப்பார். ஸோ நானும் மின்ஹாவும் சேர்ந்து இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லி சீரக சம்பாவில் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பிரியாணி, ஆல்சோ ஃப்ரைட் ரைஸ் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி அதுவுமே எனக்காக வாங்கி கொடுத்துருந்தாரு. அண்ட் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த 120 ருபீஸ்க்கு இந்த பீஸாலாம் சூப்பர் ஒர்த்தாகவே இருந்துச்சு. அது சாப்பிட முடியாமல் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு டெசர்ட் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் 3 பேருமே சேர்ந்து ஜாலியாக ஹாப்பியாக கிளம்பி போனோம். இது ஆக்சுவலி நைட் அவுட் தான். நாங்கள் நைட் 12 o'clock மேலே தான் கிளம்பியே போயிருந்தோம். நைட் அவுட்லாம் யாருக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம 200 ஃபீட்டில் பல்லாவரம் லொக்கேட் ஆகிருக்க ஃப்ரெஞ்ச் வில்லேஜ்க்கு தான், ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்தோடனே அங்கிள் பீட்டர் பேன்கேக்ஸில் 99 ருபீஸ் ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு போனால் அந்த ஆஃபர் முடிஞ்சு ஒரு நாள் கழிச்சு தான் நாங்கள் போயிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வேஃபல்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தோம். நியூட்டெல்லா வேஃபல்ஸ் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து டாட்டா பாய் சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.